எனதருமை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றிலிருந்து மறுபடியும் நான் உரையை துவக்கலாம் என்று இருக்கிறேன். இன்றைக்கான ஒரு தலைப்பு என்னவென்றால், எதிர்கால இந்தியா. இதுதான் இன்றைக்கான தலைப்பு. எதிர்கால இந்தியா என்றால், எதிர்கால இந்தியாவினுடைய ஒரு அடுத்து நகரப்போகின்ற செயல் என்பது இருக்கிறதே, அது இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறது. ஆனால் நமது இளைஞர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நடிகர் பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தாக்கம் என்பது அவர்களை மூளையை மழுங்கச் செய்து விடுதும். அதன் காரணமாக அவர்கள் யாரை நம்பி அவர்கள் பின்னால் செல்கிறார்களோ அவர்கள் சொல்வதெல்லாம் வேதம் என்று நினைக்கிறார்கள். அது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கும் சேர்த்துத்தான் ஆபத்து, தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து, அனைத்து விதமான விஷயங்களுக்கும் ஆபத்தான ஒன்று அது. எனவே அப்படி அவர்கள் பின்னால் செல்வதை விடுத்து அவர்கள் சொந்த முயற்சியில் இறங்கி அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய சுற்றுப்புறம் என்று அதனை கவனித்தார்கள் என்றால், நாளைக்கு அவர்களுக்கு அதனால் சிறந்த பலன் கிடைக்கும். ஆனால் அந்த நடிகர்கள் பின்னால் அலைந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு தோல்விதான் மிஞ்சும். மேலும் அவர்களுடைய நிலையை நினைக்கும் போது மிக்க பரிதாபமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. கொள்கை என்றால் என்னவென்றால், அவர்களுக்கு பணம் சேர்க்க வேண்டும், புகழ் சேர்க்க வேண்டும், அவர்கள் பின்னால் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், இப்படித்தான் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் நம் நிலை அப்படியல்ல. இன்றைக்கு வேலைக்கு போனால்தான் நாளைக்கு சாப்பாடு என்கிற ஒரு சூழ்நிலை. இதனை அவர்கள் நன்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். இது நம்ம இளைஞர்களுக்கு அவ்வளவாக புரியவில்லை. எனவே அதனை புரிந்து கொண்டு இனிமேலாவது திரும்பி நடந்தார்கள் என்றால் அவர்களுடைய குடும்பம் கண்டிப்பாக வாழ வழி கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இதோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இதன் தொடர்ச்சி நாளைக்கு மறுபடியும் உங்களை வந்து சேரும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.